எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் சகலத்தையும் ஆண்டு நடத்துகிற கர்த்தர். எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் என்ன தலைப்பில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்றால் மிஷன்ஸ் அண்ட் எவாஞ்சலிசம். ஆமேன், ஆமேன், ஆமேன். வாட் த பைபிள் சேஸ் அபவுட் மிஷன்ஸ் அண்ட் எவாஞ்சலிசம், அதான் நம்முடைய தலைப்பு. சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி முதல் செய்தியிலே நாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-13 வசனங்களில் உள்ள ஆழங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஆமேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிடி ஸ்டட் எப்படியாய் சொல்லுகிறார், ஒன்லி ஒன் லைஃப். எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு. ஆமேன். இட் வில் சூன் பி பாஸ்ட். சீக்கிரத்தில் அது கடந்து போயிடும். ஒன்லி வாட் இஸ் டன் ஃபார் கிரைஸ்ட் வில் லாஸ்ட். கிறிஸ்துவுக்காக செய்கிறது மாத்திரம்தான் நிலை நிற்கும். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் எப்படி இந்த கடைசி காலங்களிலே தேவன் எதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார், நாம் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவருடைய கட்டளையை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு, ஒரு கற்பனை கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டு மரித்து உயிர் தெழுந்த பின்பு பரலோக ராஜ்யத்துக்கு எழும்பி போனார் என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு பின்பு ஒரு சின்ன கற்பனை. அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது தூதர்களுக்கெல்லாம் ஒரே கைத்தட்டி ஆர்ப்பரித்தார்கள். தெய்வம் மனிதனாக சென்று மீண்டும் அவர் இறைவனாக நம் மத்தியிலே திரும்பி இருக்கிறார். அவர் பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். ரட்சிப்பை மனிதருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்க வாழ்க என்று அவரை தொழுது தோத்தரித்து பணிந்து கொண்டார்கள். அப்படி இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை என்டர் ஆகும்போது ஒரு தூதன், ஒரு தலைமை தூதன் தன் தலையை சொரிந்து கொண்டு இயேசுவிடத்திலே, இயேசு மகாராஜா, உம்மிடத்தில் ஒரு கேள்வி நாங்கள் கேட்க நினைக்கிறோம். தூதர்கள் எல்லாரும் சார்பாக தான் அந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் கோபிக்காமல் எங்களுக்கு பதில் சொல்வீர்களா என்று கேட்டவர், கேளுங்கள் என்று சொன்னாராம் இயேசு கிறிஸ்து. அப்போ ஒரு விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, மனிதன், பாவமான மனிதனை மீண்டும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறீர். அப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற ரட்சிப்பை பூமியிலே நீர் உம்முடைய 12 சீஷர்களுக்கு பொறுப்பாக கொடுத்து வந்திருக்கிறீர். அவர்கள் பெரிய கல்விமான்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள். அதுவும் நீர் ஒரு 3.5 வருஷம் மாத்திரம் ஊழியம் செய்து அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு வந்துவிட்டீர். இந்த சுவிசேஷத்தை அவர்கள்தான் எல்லாரிடத்திலும் எடுத்து செல்ல வேண்டும். ஒருவேளை அவர்கள் மனிதராய் இருக்கிறபடினாலே, பாவிகளாய் இருக்கிறபடினாலே, படிப்பறியாதவர்களாய் இருக்கிறபடினாலே, நீரும் இல்லாமல் போன சூழ்நிலையிலே அவர்கள் அந்த சுவிசேஷத்தை, நீர் அவர்களிடத்தில் பொறுப்பாய் கொடுத்து வந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்காமல் போனார்களானால் அதற்கு பதிலாக வேறு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்று கேட்டார்கள். Jesus was silent for 5 minutes. 5 நிமிடம் கழித்து இயேசு சொன்னார், நான் அந்த பொறுப்பை மனிதர்களிடத்திலே கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளிடத்திலே கொடுத்திருக்கிறேன். அதை தவிர எனக்கு வேறு திட்டம் இல்லை என்று சொன்னாராம். I have given it to mankind. என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளைகளிடத்திலே இந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்க. எனக்கு வேறு ஏன்னா தூதர்கள் நினைத்த ஒரு செகண்ட்ல உலகத்தை எவாஞ்சலைஸ் பண்ணிடலாம். God's plan is not that. கடவுளுடைய திட்டம் உங்கள் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியம். அல்லேலூயா. உங்கள் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியம். எனக்கு அருமையான தேவஜனமே, டோன்ட் ஹோல்ட் த காஸ்பல் டு யுவர் செல்ஃப். சுவிசேஷத்தை உங்களுக்குள்ளேயே அடக்கி விடாதிருங்கள். இஃப் யூ டோன்ட் ப்ரீச் த காஸ்பல்,
you are not obeying God's will completely. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்றால் பிரியமானவர்களே, நீங்கள் பூரணமாக தெய்வ சித்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்ற அர்த்தம். நிறைய நேரங்கள் நீங்கள் கேட்கலாம், ஆமாம், என்ன எங்கள் அம்மா என்கிட்ட கேட்பேன், ஏம்மா நீங்களாம் சுவிசேஷன் சொல்லணும் அப்படின்னு. நான் எங்கடா வீட்டை விட்டே வெளியே போகிறதில்ல. அப்போ நான் சொல்லுவேன், உங்களை தேடி மீன்காரன் வரான், பால்காரன் வரான், அயன் பண்ணுறவங்க வராங்க, சர்வெண்ட் வராங்க, எத்தனை பேர் வராங்க. யூ கேன் டூ சம்திங். ஒரு சில நேரங்களில் என்னால் அது கூட செய்ய முடியலையே என்ற நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற நிலைமையிலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னால் வெளியே போக முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல, ஆனால் நான் அமர்ந்திருந்து நான் இருக்கிற இடத்துல உம்மை நோக்கி ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, சில நேரங்களில் பிரசங்கிப்பதை விட ஜெபிப்பது பெரிய ஊழியம். ஆமென். யாரெல்லாம் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீங்களோ அவங்க தான் பெரிய ஊழியம் செய்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு சரி, இது நம்மளாம் ஆசைப்பட்டு செய்கிறோமா, இது நமக்கு தேவன் கொடுத்த கட்டளையா? இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எதற்காக நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? ஏன்னா இது தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து போன கட்டளை. ஆகவே தான் ஒரு கற்பனை கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். எனக்கு வேற திட்டமே இல்லைங்கிறார் ஆண்டவர். என் பிள்ளைகள் மூலமாகத்தான் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். ஆமென். கடவுளுடைய திட்டங்களை உலகத்தில் யாராலுமே மாற்ற முடியாது பிரியமானவர்களே. அவர் பூமியை உண்டாக்கணும்னு நினைக்கும் போது யாரும் போய் நீர் உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீர்கள். ஏன்னா ஊழியம் செய்யும்போது நிறைய சோர்வுகள் வரும். ஆமென். வேதனைகள் வரும். நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவைகள் எல்லாம் மாறிவிடும். ஹல்லேலூயா. எல்லாம் மாறிவிடும். ஞானத்தோடையும் விவேகத்தோடையும் பரிசுத்தத்தோடையும் அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆமென். நிறைய பேர் ஞானம் இல்லாமல் செய்வார்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்கணும். ஆமென். எங்கு நான் போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். சும்மா எடுத்தங்கவுத்தம் மாமிசத்தில் ஊழியம் செய்யவே கூடாது பிரியமானவர்களே. மாமிசத்தில் செய்கிற ஊழியம் ஒரு பிரயோஜனப்படாது. அதுக்கு நீங்கள் செய்ய, ஏன்னா மாமிசத்தில் செஞ்சு தப்பாக செஞ்சு சாபத்தை வாங்கி கொள்ளுவோம். ஏன்னா இது இட்ஸ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் திங் ஆஃப் காட். நீங்கள் என்னமோ விளையாட்டு காரியம் அல்ல ஊழியம் என்பது. அவருடைய இருதயத்தின் பாரம். இதை தவறாய் when you misrepresent God, that's going to have, we are going to have a consequences on that. அன்போடு, ஆத்தும பாரத்தோடு, அன்போடு தான் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. காசு கொடுத்தான் எவனோ, இல்லை எனக்கு ஊழியம் செஞ்சாதான் பெரிய ரிவார்டு இருக்கும், அப்படிலாம் இல்லை பிரியமானவர்களே. அப்போ பாருங்க, முதல் கட்டளை, ஆமென், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா the command of our Lord is to preach. தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். கட்டளைனால என்ன அர்த்தம்? அது கீழ்ப்படியணும்னு அர்த்தம். என்ன கட்டளை? முதல் கட்டளை. ஆமென். அதை நம்ம இந்த ஒரு இடத்துல தான் நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஆகவே தான் நான் ஆழமாக சில வசனங்களை பார்க்க போகிறோம். மார்க் 16 அதிகாரம் 15 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, எப்போ? பரலோக ராஜ்யத்திற்கு இயேசு கிறிஸ்து எழுந்தருளி போகிறதற்கு முன்பதாக, நீங்கள் உலகமெங்கும் போய், ஹல்லேலூயா, அதென்ன நீ ரெஸ்ட், நான் எங்கெல்லாம் உன்னை போக சொல்கிறேனோ அங்கெல்லாம் நீ போகணும். அதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. wherever you want me, I want you to go, you should go. எங்கே நான் போக சொல்கிறேனோ. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அந்த சீஷர்களால், அந்த 500 சீஷர்களால் உலகமெங்கும் போயிருக்க முடியுமா? அது அந்த கட்டளை உங்களுக்கும் எனக்கும் உரியது. அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அது கடவுளுடைய நீதிங்க. இன்னைக்கு சபைகள் அதை செய்வதற்கு தவறுகிறது. ஏன்னா
ஆஸ்வால் ஜெய்ஸ்மித் இப்படியாய் சொல்லுகிறார், த சர்ச் that does not evangelize will fossilize. அப்படின்னு என்ன அர்த்தம்? சுவிசேஷ ஊழியத்தை செய்யாத திருச்சபை ஒரு ஃபாசலைஸ்னு அப்படி அந்த நம்ம சொல்லலாம், அந்த அந்த அப்படி ஒரு சிலை போல மாறிவிடுமா, ஒரு பிரயோஜனம் மட்டும் போய்விடும். நம்ம சுவிசேஷம் உங்கள் வளர்ச்சி, உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆகவே தான் நம்ம இந்த அற்புத தொடர்பு ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர்களை உருவாக்குகிற பணியில் இருக்கிறோம். ஆமென். தலைவர்களை உருவாக்குகிற பணியில் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, பிசாசு நீங்கள் உருவாகக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் நீங்கள் உருவாகிறது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஏன்? தேறினவர்களாய் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாரு. என்ன பார்க்கிற பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது உங்கள் மேலே விழுந்த கடமை, கட்டளை. இதுக்கு நிச்சயமாக தேவன் நியாய தீர்ப்பில் கணக்கு கேட்பார். உன்கிட்ட இவ்வளோ சொல்லியிருந்தேனே, நீ எத்தனை பேருக்கு கைப்பிரதியை கொடுத்த, எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ண, எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக உன்னுடைய நேரத்தையும் பொருளையும் நீ செலவு பண்ணினாய் என்று கேட்பார். உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் கேட்பார். நீங்கள் போய் அங்கே போய் உலகத்தில் அந்த கடைசியில் அந்த நாட்டில் போய் ஏன் சொல்லலாம், உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை அவர் கேட்பார். அங்கு மாத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. இன்னொரு இடத்திற்கு நேராக நான் உங்களுடைய கவனத்தை திருப்ப நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் என்றால், நிறைய இடத்துல இந்த கட்டளை இருக்கிறது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் இன்னும் ஆழமாக சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக நாம் மாறுவதற்கு ஏதுவாக இந்த வசனங்களை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமென். எப்படியா அந்த கட்டளையை ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறார்? அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும். ஆமென், 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 ஆமென். சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, இது இட்ஸ் a very very important கான்செப்ட். பாருங்க, ஆதி அப்போஸ்தலர்கள் இதை கட்டளையாக தேவ சமூகத்திலே பெற்றார்களாம். they have to go. எனக்கு அருமையான தேவஜனமே, அவர்கள் அதை சுவிசேஷமாக நீங்கள் அந்த கட்டளையை பெற்றிருக்கிறீங்களா என்று உங்களை சோதித்து பாருங்கள். நீங்கள் அந்த கட்டளையை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கேற்ற ஒரு விசுவாச கிரியை உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். ஏன்னா ஏதோ இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆழமான ஒரு செய்தி, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்றெல்லாம் பின்னாடி நாம் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இதை நாங்கள் கட்டளையாக பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு எதில் பாரம் கொடுத்துருக்கிறாரு? சிறுவர் ஊழியத்திலையா, வாலிபர்களையா, கவுன்சிலிங்லையா? எனக்கு அருமையானவர்கள், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்களை நாம் செய்யலாம். நீங்கள் ஒரு இன்டர்நெட்டில் இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் நான் நடத்துகிறோம், உங்களால் முடியாதவங்களாம் யூ கேன் ஜஸ்ட் டாக் வித் அஸ்ன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளவு பாரம் உள்ளவர்கள்லாம் உங்கள் இடத்துல வருவார்கள். ஒரு கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பித்து பாருங்கள். யார் யாரெல்லாம் இருதயத்தில் பாரப்பட்டு மன அழுத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆலோசனை மையமாக வச்சு பாருங்கள், வருவாங்க. அப்படியே அவங்கள மன அழுத்தத்திலிருந்து காரணங்களை கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதுக்காக ஜெபம் பண்ணுமா, நான் இயேசு விசுவாசிக்கிறேன், அதனால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் உங்களுக்கு முதலாவது ஜெபம் பண்ணி காட்டி அப்புறம் தொடர்ந்து அவங்கள வர வச்சு அந்த அன்பினாலே ஈர்க்கப்பட்டவர்கள் வர வேண்டும். எப்படி? அன்பினாலே ஈர்க்கப்பட்டு வர வேண்டும். ஒரு கட்டளையை பெற்று விட்டோங்கிறதுக்காக படன்னு நம்ம இந்த துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி செய்கிறது ஊழியம் அல்ல.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வந்தாதான் கிடைக்கும். அப்போ அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நோக்கி நீங்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம அதை செய்யறதில்லை. நிறைய நேரங்களில் பிரியமானவர்களே, ஆச்சரியமான காரியங்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்திற்கு நேராகவும் நான் உங்களை எடுத்துச் செல்ல நான் விரும்புகிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போகையில், as you go by, நீங்க எங்க போறீங்களோ போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். கர்த்தருடைய கட்டளை. நீங்க வேலைக்கு போகையில், மார்க்கெட்டுக்கு போகையில், ஆலயத்திற்கு போகையில், நண்பரை பார்க்க போகையில், பேங்குக்கு போகையில், உலக வேலையாக போகையில், நீங்க எங்க போறீங்களோ, ஆமென், ஒரு சின்ன நல்ல வேதாகமத்தை, புதிய ஏற்பாட்டையோ இல்லை ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்ததை வைத்து கொண்டு, ஒரு ட்ராக்ஸை வைத்து கொண்டு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், நீங்கள் அதை would you like to have this, இது நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு ஆசீர்வாதமான உங்கள் வாழ்க்கையில் வருகிறதற்கு ஒரு திறவுகோலாக இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உலகத்திலேயே 1600 வருஷம் கிட்டத்தட்ட எழுதப்பட்ட புஸ்தகம் இது ஒன்றுதான் என்று சொல்லி வேதாகமத்தை நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தருடைய அன்பை சொல்லலாம். அவர்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் பெண்களாக இருந்தால் பெண்களிடத்தில் தொடர்பு கொள்ளலாம். புறப்பட்டு போங்கள் பிரியமானவர்களே. அதற்காகவே நீங்களும் நானும் பூமியிலே வாழ்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே தேவன் தன்னுடைய பிள்ளையை மாற்றிட்டாரு. பிள்ளையை மாற்றும் போது நம்ம அவருக்கு இடத்துல நம்ம இருக்கணும், நம்ம அங்கே தான் போயிருக்கணும். ஏன் நம்ம இங்கே வைத்திருக்கிறார்? அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. இப்போ உங்களுக்கும் எனக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய ஆறுதல் என்று. ஒரு பைபிள் இருக்கு, நம்ம பைபிளை திறந்து இல்லை ஒரு அறையை போட்டிக்கிட்டு நம்ம இன்னைக்கு கேட்ட சாட்சியின்படி நம்ம உட்கார்ந்தோம்னா அப்படி தேவன் நம்மோடு பேசுகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார். இன்னைக்கு வர்ஷிப்லேயே அதுதான் நம்ம பார்த்தோம். தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மோடு பேசுகிறார். அப்ப இதை கட்டளையாய் பெற்றிருக்கிறோம். மீண்டும் அந்த வசனத்தை, நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இன்னைக்கு நம்ம வேற என்னெல்லாமோ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏசப்பா வருகிறார், இன்னொரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, அவர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று நீ விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது ரட்சிக்கப்படுவாய் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, முதல்ல அவங்களுக்கு புரியாது. நம்ம இன்னைக்கு அவசரமான உலகம். அவன் நான் வீட்டை கட்டுவேனா, காரை வாங்குவேனா, வேலையை பார்ப்பேனா, பிள்ளையை வளர்ப்பேனா, இதை பார்த்துட்டு இருக்கும்போது இதை வேறையா நான் செய்ய முடியும்? யூ டோன்ட் பிலாங் டு திஸ் ஃபேமிலி இஃப் யூ சே லைக் தட். நீங்கள் தேவனுடைய குடும்பமாய் இருப்பீர்களானால் இது நம்முடைய தலையாய கடமை. குடும்ப தொழில்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம குடும்ப தொழில் இதாங்க. டெல் பீப்புள் திஸ் இஸ் த ஒன்லி வே. ஏன்னா நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால், ஆமென் ஆமென், அடுத்து நம்ம பார்க்க போறோம் அதையுமே வரும் காலங்களிலே, the consequences of not preaching the gospel. அது ஒரு பெரிய காரியம் பிரியமானவர்கள். நீங்கள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது வியந்து போவீர்கள். வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று. தயவு செய்து ஆகவே இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்கும்படியாக நான் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை அழைக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ஆலோசனை உங்கள் குடும்ப நல்வாழ்விற்காக, உங்கள் வாழ்விற்காக. எத்தனை பேர் அதை நம்ம விடாமல் செய்ய முயற்சிப்போம். அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும், பிரயாசம் எடுக்கணும். நான் யாரெல்லாம் பார்க்குறேன், யாரெல்லாம் என்கிட்ட அன்பாக இருக்கிறா, யாரெல்லாம் என் கூட படித்தவங்க என்னோடு தொடர்பில் இருக்கிறார்கள். எடுத்தவொடனே சும்மா அதுக்கும் ஒரு பைபிள் வசனத்தை அனுப்பி விட்டுட்டு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் வர்ற ஃபார்வர்ட் பண்ணுறது முதல்ல நிப்பாட்டுங்க. அது ஒரு பிரயோஜனப்படாது. யூ நீட் டு கோ அண்ட் டாக். சில நேரங்களில், ஏன்னா அவங்களே ஆண்டவர் அறியல, சில நேரங்கள் அது பிரயோஜனப்படலாம், நான் இல்லைன்னு. தட்ஸ் நாட் த ரைட் மெத்தடாலஜி. யூ நீட் டு ஓப்பன் அப் அண்ட் டாக். எப்படி இருக்க, ரொம்ப நாளாச்சு நான் உன்கிட்ட பேசி, எனக்கு என்னமோ இன்றைக்கி உன்கிட்ட பேசணும்னு ஒரு எண்ணம்.
அப்படின்னு சொல்லி, என்ன வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன, நான் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுறேன், உனக்காக நான் ஏதாவது ப்ரே பண்ணணுமா? தே வில் ஓப்பன் அப். கதறி அழுவார்கள் உங்களுடைய சமூகத்தில். எனக்கும் என் கணவனுக்கும் இப்படி பிரச்சனை இருக்கிறது, எனக்கும் என் பிள்ளைக்கும் இப்படி பிரச்சனை இருக்கிறது, எனக்கும். தே வில் ஓப்பன் அப். எனக்கு அருமையானவர்களை, நான் சில மருத்துவர்களை எல்லாம் அறிவேன். அவர்களிடத்துல வைத்தியத்துக்கு வராங்களோ என்னமோ, அவங்ககிட்ட அந்த டாக்டர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. சும்மானாலும் ஊன்னா கிளம்பிடுவாங்க. அவரோடு பேசினால் ஒரு என்ன எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் வேலை பார்த்து அப்படின்னு சொல்லி கடவுளை குறித்தும் சொல்லி பேசுகிற மருத்துவர்களை தேடி வருகிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமை, சில நேரங்களில் நீங்கள் புறப்பட்டு போக முடியாட்டாலும் உங்களை தேடி வருகிற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கலாம். சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எப்படியாயிலும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஏன்னா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஏதோ நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம், அவங்க சொர்க்கத்துக்கு கீழே இன்னொரு இடத்துல இருக்கிறாங்கன்னா கூட நம்ம பரவாயில்ல, சரி ஏதோ நீ நல்லா தான் இருக்க போகிறேன்னு. ஆனால் அப்படி இல்லை. இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். பிரியமா, இது தேவனுடைய திட்டம், அதை யாராலே மாற்ற முடியாது. இதுதான் பிரச்சனை. நரகத்துக்கு செல்லுகிறார்களே, அவர்களை தடுப்பது நம்முடைய தலையாய கடமை அல்லவா? இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4 1-2 வசனங்கள். எப்படி நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பாருங்க. 2 தீமோத்தேயு 4 1-2 வசனம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயத்தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லோ நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. தீமோத்தேயுவுக்கு, தன் மகனாகிய தீமோத்தேயுவுக்கு, ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், நான் கர்த்தரையும் இயேசு கிறிஸ்துவையும் முன்னின்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். அவருடைய ராஜ்யத்தை சாட்சியாக அறிவி என்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு காரியம் பார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எனக்கு யார் வாரா என்னைய தேடி? சமயமே எனக்கு இல்லை. நானே இப்போ வேற வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்கேன், நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் அங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாமல், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டு, இதுதான் தேவனுடைய கட்டளை. பிரியமானவர்களே, இதை நிறைவேற்றும்படியாகவே நீங்கள் பூமியிலே வாழுகிறீர்கள். ஏன் உயிரோடு இருக்கேன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு நீங்கள் பேச வேண்டிய காரியமே தான். பிசாசிட்ட பேச, நான் உயிரோடு இருப்பதை சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்காக. நான் எங்கு போனாலும் சரி, எதை செய்தாலும் சரி, ஒரு சமயம் வருத, ஞானம் இல்லாமல் முட்டாத்தனமாக சுவிசேஷம் சொல்லாதீங்க. பி கேர்ஃபுல். ஆனால் அந்த ஜெபத்தோடு அந்த வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருந்து சரியாக, எத்தனையோ பேர் வேதனையோடு கூட இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நம்ம அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறோம் என்று பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் கூட ஒரு பர்த்டே வருதுன்னு வைங்களேன், பிள்ளைகளுக்கு பர்த்டே வருது, நீங்களே கொண்டாடி கேக் வெட்டி முடிக்கிறத விட 2 விஷயம் செய்யலாம். நீங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லி, கொஞ்சம் கூட செலவாகும், நான் இல்லைன்னு சொல்லலை, வர சொல்லி அந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியக்காரரையோ ஒரு போதகரையோ அழைத்து அவங்கள்ட்ட கேக் கட்டுறதுக்கு முன்னாடி, யூஸ்வலாக எங்களுடைய வழக்கம் இதுங்க, நாங்கள் ஒரு சின்ன பைபிளில் இருந்து ஒரு 15 நிமிஷம் ஏதாவது நாங்கள் பார்த்துட்டு, அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் ஒரு நல்ல பாவத்தை குறித்தோ இயேசு கிறிஸ்துவை குறித்தோ வேதத்தின் காரியங்களிலே அந்த ரட்சிப்பை குறித்து அது ஒரு நல்ல வாய்ப்பு. அது முடிஞ்சோன்னா வழக்கம் போல் கேக் கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்தவங்களுக்காக அந்த பாஸ்டரை ஜெபம் பண்ண சொல்லி அனுப்பிடுங்க. தே வில் see, இந்த குடும்பத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதே, இவன் பர்த்டேக்கு நம்ம போயிருக்கோம், அவன் நமக்காக ஜெபிக்கிறானே, அந்த வார்த்தை ஒருவேளை அவர்களுக்கு தொடலாம், தொடாமையும் போகலாம், அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. யாரும் ரட்சிக்கப்படலைங்கிறதற்காக நாம் ஜெபிக்கத்தான் முடியும் பிரியமானவர்களே. ஆனால் தொடர்ச்சியாக நம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே,
ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு. அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலையே காலையிலேயே பிரியாணியெல்லாம் போட்டு பார்சல் போட்டு ஒரு தண்ணி பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு உங்கள் வண்டியில் வச்சுக்கிட்டு நான் அப்படி செய்வது வழக்கம் உண்டு. ரோட்டு வழி அப்படியே காட்டு பக்கம் அப்படியே போனேன்னா அங்கே மாடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவங்களாம் நிப்பாட்டி வயக்காட்டில் போய் ஒரு பைபிள் வச்சுருப்பேன். பிரியாணி போட்டெல்லாம் இருக்கும், ஒரு தண்ணி பாட்டில் இருக்கும். எப்படி இருக்கும், வயக்காட்டில் கொண்டு போய் நடுவில் அவங்ககிட்ட கொண்டு போய் இட் மே நீட் சம் எஃபர்ட். யாராவது வாங்காமல் இருப்பாங்களாங்க? ஐயோ, நம்மளை தேடி வந்து சாப்பாடையும் கொடுத்து தண்ணியையும் கொடுத்து அவனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்து சொல்லி இந்த பைபிளை படித்து பாருங்கன்னு சொல்லும்போது தட் இஸ் த வே. நாம் அன்பு செலுத்தாமல் ஜெபிக்காமல் இன்னைக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். தீமோத்தேயுவே, உனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனமாகிய சுவிசேஷத்தை அறிவி, இது உங்கள் மேல் விழுந்த கட்டளை. எத்தனை இடத்துல ஆண்டவர் இப்படி சொல்லிட்டே வராருன்னு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல சொல்லி நிப்பாட்டி இருந்திருக்கலாம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் த டைம். தயவு செய்து இது கர்த்தருடைய இறை வார்த்தை. இதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சின்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். மத்தேயு 10:27 நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளிலே பிரசந்த பண்ணுங்கள். நான் உன் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் உன் இருதயத்தில் சொல்கிறத நீ வெளியே சொல்லுங்கிறார். அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் போய், அப்பா இருளிலே சொல்லுவேன் சொல்லியிருக்கிறீங்களே, என் அந்தரங்கத்தில் நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு அருமையான தேவஜனமே, நிறைய பேருடைய ரட்சிப்புக்கு நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன வார்த்தை காரணமாக இருக்கும். ஆண்டவரே, நான் வாழ்கிற என் வாழ்க்கையின் எல்லை எங்கிலும் உம்முடைய ரட்சிப்பு ஆசீர்வாதமான ஒரு மழையாய் பெய்யட்டும், என்னை நீர் பயன்படுத்தும் என்று கேளுங்க. ஆவியானவர் அதுதானே இருக்கிறாங்க. நீங்கள் கேட்கும்போது சரியான நேரத்திலே வழி நடத்துவார். அல்லேலூயா. எப்போவுமே பாடணும், பிரசங்கம் பண்ணணும், பயங்கரமான ஆளாக இருக்கணும்ல நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எளிமை. இன்னைக்கு வந்து மக்களிடத்துல போகிறதுக்கு தான் ஆள் இல்லைங்க. There is no one. மிஷனரியாய் போவதற்கு ஆட்கள் இல்லை. ஊழியத்திற்கு புறப்பட்டு சென்று போவதற்கு கஷ்டங்களை பார்த்து இன்னைக்கு என்னன்னா ஆன்லைன்லேயே எல்லாம் முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. சர்ச்சு ஆன்லைனு, எல்லாம் ஆன்லைனு, ஷாப்பிங் ஆன்லைன், கடவுளும் ஆன்லைன். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, தேவையில்லாத பொருட்களை ஆமேன் இன்னைக்கு இல்லாத பணத்தினால் வாங்குகிறார்கள். கிரெடிட் கார்டை வச்சு தான் வாங்க. அவனை பணமே இருக்காது, இவனுக்கு தேவையும் இருக்காது. அங்கே போவான், பாப்பா நல்லா இருக்கேன். தேவையில்லாத பொருட்களை இல்லாத பணத்தை வைத்து வாங்குகிற காலம் இது. ஜாக்கிரதை. உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் பிரியமானவர்களே. இன்னும் மத்தேயு 10:8 பாருங்க. அங்கே என்ன இருக்குது, நம்ம 27 பார்த்தோம். 8 ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பே கொடுக்குறாரு. அல்லேலூயா. வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். சும்மா போகாத, என் வல்லமை எடுத்துகிட்டு போங்கிறாரு. குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். காசு வாங்கிறாதாங்கிறாரு. ஆமே, நான் உனக்கு கிருபை வரங்களை இலவசமாக கொடுத்துருக்கேன், காசு வாங்காதங்கிறாரு. வித்துறாத. இன்னைக்கு அநேக நேரங்களிலே கிருபை வரங்களை விற்கிறதை, வியாபார தலங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களிடத்தில் ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெறும் வார்த்தையினாலும் மாத்திரமல்ல, கிரியையினாலும் ஊழியம் செய்ய தேவன் நம்மை அழைக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷத்தை ஏன் ஏற்றுக்கொள்றதில்ல தெரியுமா? வெறும் வார்த்தை, அது யாருக்கே வேணும், அது என்கிட்ட இருக்குன்னு அவன் போயிடுறான். என் பிரச்சனைக்கு என்ன நீ விடிவு காலம் தர்ற? நான் UAE பட்டணத்தில் ஒரு தூரத்தில், நான் கிட்டத்தட்ட அந்த சாடி அரேபியா பார்டரில் ஒரு இடத்துல போய் ஒரு சபையில் நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன்.
அது முடிந்தோடனே ஒரு சகோதரர் வந்து அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார். அதாவது அவங்க அம்மாவுக்கு ஒரு தலைவலி வந்துக்கிட்டே இருக்குமா, அதை எவ்வளவோ எங்கெங்கேயோ கோயில் குளம் மருந்து மாத்திரை எல்லாம் பார்த்தும் கேட்கல. அப்போ பக்கத்தில் தள்ளி இருந்து ஒரு இந்த சர்ச்சில் போனால் நீ ஜெபம் பண்ணலாம், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார்னாரு. அவர் வந்தார் வீட்டுக்கு, ஜெபம் பண்ணார், நாங்களும் போனோம். 20 வருஷத்திற்கு மேலே இருந்த பிரச்சனை அந்த ஜெபம் பண்ண உடனே அந்த தலைவலி இல்லாமலே போயிடுச்சு. அதனால் எப்படியும் இது நம்ம எங்கெங்கேயோ போனோமே, என்னென்னமோ வைத்தியம் பார்த்தோமே, ஆனால் ஒரு சின்ன ஜெபத்தில் சரியாயிருச்சேன உடனே அவங்க அதுக்கப்புறம் குடும்பமாக வந்து அதுக்கப்புறம் அது பரவாயில்ல. அவர் என்ன அதுக்கு வந்து அவர் வேலை இல்லாமல் இப்போ இருக்கார். அவர் சொல்கிறாரு, வேலையா பிரதர் பாஸ்டர் பெருசு, வேலையா பாஸ்டர் பெருசு, ஜீவாதிபதியை நம்ம அறிஞ்சுக்கிட்டோமே, நித்திய வார்த்தைகள் நமக்கு உண்டு, பரலோகராஜ், அது இல்லை பாஸ்டர் நமக்கு முக்கியம். நம்மளை வேற ஒருத்தர் அப்போ எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற சுவிசேஷம் என்று பாருங்கள். பிரதர் என் வேலைக்கு அவர் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு வேலை கிடைக்கும் பிரதர், ஆண்டவர் தருவார். இப்போ நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, குடும்பங்களை மாற்றக்கூடியது, புறப்பட்டு போக வேண்டும். பிரியமான அற்புத தொடர்பு ஊழியத்தில் நீங்கள் வந்து இந்த செய்தியை கேட்ட உடனே, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் எல்லாருமே ஆலயத்துக்கு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில். முடிஞ்சவொடனே யாருமே நேரடியாக வீட்டுக்கு போக மாட்டாங்க. எல்லோரும் சுவிசேஷம் அறிவிக்க தெருக்களுக்கு செல்லுவார்கள். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனாலும் அன்பின் நிமித்தமாய் வருத்தப்படுகிறவர்கள் யார்? நேற்று கூட ஒரு சகோதரி என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள். அவங்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது நர்சஸ்ஸே எங்களுக்காக, அவங்க நர்சஸ்ஸு ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்குறாங்களா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் நீங்கள் அவங்கள பயன்படுத்திக்கலுங்கன்னு சொல்கிறாங்களாம். அது மாத்திரமல்ல, இஸ்லாமியர்கள் அநேகர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, தேவையோடு இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு நாம் பிரயாசப்பட்டு போக வேண்டும். உட்கார்ந்துகிட்டே ஒன்றும் நடக்காது. உட்கார்ந்துக்கிட்டே ஃபோன்லேயும் செய்கிறது ஊழியம் அல்ல. அதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நம்ம நிறைய நேரங்கள் நினைச்சிடும், ஃபோன்லேயே எல்லாத்தையும் முடிச்சிருவோம், ஆன்லைன்ல எல்லாத்தையும் முடிச்சிருவோம். இங்கே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் புறப்பட்டு போவதுதான் ஊழியம். உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு ஆன்லைன்லேயே எல்லாம் ஃபோன்லேயே முடிச்சுட்டு நானும் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் அது ஊழியம் அல்ல. பிரியமானவர்களே, ஒரு சிலர் இருப்பாங்க, எனக்கு காசு கொடுத்தா நான் போய் ஊழியம் செய்வேன். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஜீப்பு கொடுத்துட்டாருன்னா, காரு கொடுத்துட்டாருன்னா நான் அப்படி கிராமமாக ஒரு காலம் அவன் செய்ய மாட்டான். ஏன்னா இருக்கிற வெறும் சைக்கிளை பயன்படுத்தி ஊழியம் செய்யாதவன் கார் வந்தாலும் போகவே மாட்டான் என்று கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன இருக்கு? அது வந்தா செய்வேன், இந்த தாளந்து கிடைச்சா செய்வேன், இந்த வாய்ப்பு கொடுத்தா செய்வேன். இல்லை, எனக்கு அருமையான தேவஜனமே, ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். The Lord will bless you. பெரிய அற்புதத்தை அவர் செய்யும் போதே உங்களிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு தான் கேட்டார். நம்மகிட்ட தான் கேட்குறாரு. முதல்ல அதை என்கிட்ட கொண்டு வாங்குறாரு. 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்கள், கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே சாப்பிட்டுருப்பாங்கன்னா பாருங்க. அந்த அற்புதம் நீங்க தேவ சமூகத்துக்கு உங்களுடைய காரியங்களை கொடுக்கும் பொழுதுதான் நடக்கும். இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் பார்த்து முடிப்போம். மத்தேயு 28 அது எத்தனை வசனம்? கிட்டத்தட்ட 7 இடத்துல தேவன் நமக்கு சொல்லுகிறதை பார்த்துருக்கு. இன்னும் 70 இடம் இருக்கிறது. பிரியமானவர்களே, எத்தனை கட்டளை உங்களுக்கு வேண்டும்? மத்தேயு 28 அதிகாரம் 19-20 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆமென். மத்தேயு புஸ்தகத்தை ஆவியானவர் எழுதி முடிக்கும் போது கடைசி வசனம் என்ன பிரியமானவர்களே? மார்க்குவின் புஸ்தகத்தை அவர் எழுதி முடிக்கும் பொழுது
கடைசியில் என்ன சொல்லுகிறார்? நம்மளே பேசணும். ஒரு பெரியவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அவர் கடைசியில் என்ன வார்த்தைங்க சொன்னார், என்ன பேசினாருங்க, அப்படிதான் கேட்போம். அந்த துக்க வீட்டுக்கு போய் நம்ம கடைசியில் எழுதும் பொழுது இவைகளைத்தான் சொல்லி எழுதுகிறார். தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்லாம் சொல்ல முடியாது. உங்கள் ஒவ்வொருத்தரையும் தனியாக நிப்பாட்டி கேட்பார். நீ எவ்வளவு என் ஊழியத்தில் எப்படி செஞ்ச, என்ன எவ்வளவு உண்மையாக இருந்த, எத்தனை இடம் நான் உன்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் இப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டார். அப்போ நீங்கள் ஏன்னா நம்ம பார்க்கிறோம், நான் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தேமே, பேய்களை துரத்தினமே, அதை செய்தமே, இதை செய்யுமே, நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். இப்படி நம்ம கேள்விப்படணுமா? சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதை துரிதமாய் நாம் செய்ய வேண்டும். கடைசி காலம் சொல்லுகிறது என்னுடைய கடமை. உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை அறிவிக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 7 கட்டளைகளை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு சுவிசேஷத்தை அறிவிக்கிற மனதோடு ஆத்தும பாரம் கொண்டவர்களாய், அநேகருக்கு எனக்காகவே ஜெபித்து வாழ்ந்து விடாதபடி ஆண்டவரே, புறப்பட்டு போகிறவர்களாய், தியாகம் உள்ளவர்களாய், தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் நேரத்தையும் அவருக்கு பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. இது கடைசி காலம். பிசாசானவன் ஆண்டவரே எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிற காலம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நல் வார்த்தைகளும் ஆசீர்வாதம் வந்து தங்குவதாக. நீதிமானின் சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆவதாக. ஆமென்.